ஒரு நொடி ஒரு திரைப்படத்துடைய விமர்சனம். இந்த விமர்சனத்துல தன் மகளின் திருமணத்திற்காக வாங்கிய கடனை அடைப்பதற்காக எம்.எஸ். பாஸ்கர் எங்க போறாரு, அதை அடைக்கிறதுக்காக போகும்போது காண போயிடுறாரு. இது ஒரு கதை. ரெண்டு கதையை இணைச்ச ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியை நம்மள பதற வச்சுட்டாங்க. இந்த பதட்டம் தான் நம்மளுக்கு எப்பவுமே, இந்த நுனி நாக்கால உட்கார்ற அந்த பதட்டம் நம்மளுக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தான் கடைசி வரல, அந்த கிளைமேக்ஸ் வரல இழுத்துட்டு வராங்க. ரொம்ப நல்லா பண்றாரு அறிமுக இயக்குனர். அப்புறம் இதுல முதல் கதை இது. இன்னொன்னு ஒரு பொண்ணு இறந்துடுற மாதிரி கதை. ஒரு சின்ன பொண்ணு இறந்துட்ட மாதிரி, பார்வதி இல்ல நிகிதான்ற ஒரு பொண்ணு இறந்துடுற மாதிரி கதை. 2 வழக்குகளையும் விசாரிக்க 2 வழக்குகளையும் மர்மங்களையும் களைகின்றார்கள் என்பதுதான் இந்த கதை. இருவேறு குற்றங்களையும் அவற்றின் காரணங்களையும் அவற்றுக்கு பின்னால் உள்ள மனிதர்களையும் காட்டி பதற வைக்கிறதுங்க அந்த ஒரு நொடி. இந்த இருவேறு வழக்குகளையும் அடுக்கடுக்கான திருப்பத்துடன் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிறார் அறிமுக இயக்குனர் மணிவர்மன். அப்புறம் நம்மை திரைக்கையோடு ஒன்ற வைப்பது பரபரப்பான இடங்களில் பதறவும் வைக்கிறது. ஒளிப்பதிவையும் பார்த்தா நல்லா இருக்குது. ஆனா பாட்டு எல்லாம் தேவை கிடையாது. ஆனா அதுக்கு தகுந்த மியூசிக் எப்படி இருக்குதுன்னா, திகில் படத்துக்கு உரிய மியூசிக் இருக்குது. அதுக்காக நம்ம நல்லா பாராட்டலாம். ஒரு வழக்கில் இருந்து இன்னொரு வழக்குக்கு நகரும் இடத்தை நியாயமான காட்சிகளுடன் விளக்க தவறியதால் இரண்டும் 2 கதை மாதிரி பிரிஞ்சிடுச்சு. ஒரே கதை 2 கதை மாதிரி பிரிஞ்சிடுச்சு. பார்த்த உணர்வே மிஞ்சுகிறது. காதல் காட்சிகள் சரியா இல்லை. தேவையற்ற காட்சிகளை நீக்கி திரைக்கதையை மேலும் இறுக்கமாக்கி சில முக்கிய கதாபாத்திரங்களில் இருந்து யதார்த்தமான நடிப்பை வாங்கியிருந்தால் இந்த ஒரு நொடியை வீணாக்காமல் ரசிக்க வைத்திருக்கும். இந்த நொடியை கண்டிப்பா போய் தியேட்டர்ல பார்க்கலாம். ஒரு புது கதையை பார்க்கலாங்க. எப்பவுமே திரும்ப ரீமேக் பண்ற கதையை விட ஒரு புதுசா வர கதையை கண்டிப்பா போய் பார்க்கலாம். ரீமேக் பண்ற இப்போ இதெல்லாம் வருது, அஜித் படம் எல்லாம் வருது, அதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. அதுக்கு பண்றதை விட இந்த ஒரு நொடி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. தியேட்டர்ல போய் பாருங்க.